அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திங்கட்கிழமைக்கான சிவகாமியின் சபதம் பதிவு தான் பார்க்க போறோம். சிவகாமி என்னைக்குமே எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு நமக்கு தெரியும். சிவகாமி எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னம்மா சிவகாமியை போய் ஸ்ட்ராங்கான பொண்ணுங்கிற? அவங்க அப்பா ஆயனார் திட்டாமலும் யாராலும் பாதிக்கப்படாமலும் தான் நடனம் ஆட முடியல அப்படின்றதுக்காண்டி தன் சுயநலத்தை மட்டுமே விரும்புற பொண்ணு சிவகாமி அப்படின்னு இதுவரையும் நடந்த கதையிலலாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஆனா சிவகாமி அப்படி கிடையாது. நம்மளுடைய மாமல்லர் அங்க பல்லவருக்கும் வேற மன்னர்களுக்கும் நடக்கிற போருக்கு போனோடனே சிவகாமியுடைய குணம் மொத்தமுமே மாறுது. ஏன்னா மாமல்லரே நினைச்சிட்டு இருக்க சிவகாமிக்கு மாமல்லர் இல்லாம ஒரு நிமிடம் கூட இருக்க முடியல. இங்கிட்ட வேற நம்ம மகேந்திரவர்ம பல்லவர் நம்ம கிட்ட ஆயுதங்கள்லாம் இல்ல, என்னப்பா பண்றதுன்னு இங்கிட்ட வேற சொல்ல ஆயனாருக்கு மேலும் மேலும் ட்விஸ்ட். இதுல வேற அஜந்தா ஓவியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு புத்ததுறவி வேற. இதுல தெரியாம மாட்டிக்கிட்டது என்னமோ நம்மளோட கதாநாயகன் தான். இது இடையிலலாம் நடக்கிற என்னென்ன விஷயம், இந்த பரஞ்சோதி மாட்டிக்கிடுவானா, அவன் என்னதான் ஆக போறான் அப்படின்னு இன்னும் அடுத்தடுத்த திங்கட்கிழமை சிவகாமியின் பதிவுல பார்ப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திருவிராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இணைந்திருப்போம் சிவகாமியின் சபதம் பதிவுகள். நன்றி, வணக்கம்.